மாவட்டத்துக்கு விஜயம் செய்த பிரித்தானிய தூதுவர் ஆண்ட்ரூ பேட்ரிக் அவர்கள் என்னையும் இங்கு சந்திக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்கள் ஒரு விஜயம் செய்தார்கள் ஏறாவூருக்கு. நாங்கள் அவரது சந்திப்பை ஏறாவூர் நகர சபையின் மண்டபத்திலே கதைத்தோம். அந்த சந்திப்பிலே மிகவும் ஒரு அனுபவமிக்க, அதுவும் குறிப்பாக பிரித்தானியா என்று சொல்லும்போது இலங்கைக்கு மிகவும் பல சேவைகள் ஆற்றுகின்ற அல்லது இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற சமாதான ஊடாக ஒரு நிரந்தரமான முறையில் அபிவிருத்திகளை மக்கள் அடைந்து கொண்டிருக்கின்றார்களா, இங்கு நல்லிணக்கம் பேணப்படுகிறதா என்ற விஷயங்களை எல்லாம் அவர் கேட்டறிந்தார். உண்மையிலேயே நல்லிணக்கம், நாங்கள் பெற்ற சமாதானம் என்று சொல்லப்படுகின்ற, அமைதி என்று சொல்லப்படுகின்ற ஒரு அம்சத்துக்கு நல்லிணக்கம் மிகவும் கட்டியெழுப்ப வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அது எந்த அளவுக்கு நல்லிணக்கங்கள் பேணப்படுவது என்பது அரசியல் ரீதியாக இங்கு அரசாங்கங்களோ அல்லது அரசாங்கத்துக்கு சார்பானவர்களோ அதை உரிய முறையில் மேற்கொள்கின்றார்களா என்பதையெல்லாம் அவர் கேட்டறிந்தார். எனவே எங்களை பொறுத்தவரையில் உண்மையிலேயே எப்போதும் சமாதான சகவாழ்வை விரும்புகின்ற மக்களாக இந்த பகுதியிலே நாங்கள் வாழ்கின்றவர்கள். நல்லிணக்கம் என்ற விஷயம் அடிக்கடி எமது அரசியல் ரீதியான கட்சிகளோடு மாத்திரமல்ல, அனைத்து சமூக மக்களிடம், மத சார்பான அத்தனை மத பெரியோர்களிடம் பேணப்பட வேண்டும். அடிக்கடி கலந்துரையாடல்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். இன்னொருத்தருக்கு உள்ள பிரச்சனைகளுக்கு மற்றவர்கள் சென்று உதவ வேண்டும். இவ்வாறான முறையிலே நல்லிணக்கத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் எங்களது சம்பாசனை அமைந்தது. அதில் குறிப்பாக மக்களுக்கு தேவையான, விவசாயிகளுக்கு தேவையான பிரச்சனைகள், மீனவர்களுக்கு தேவையான பிரச்சனைகள், எங்களது எதிர்கால இளைஞர்களுக்கு தேவையான எதிர்கால உத்தியோகங்கள் மற்றும் நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார சீர்கேடை எந்த அளவுக்கு நாங்கள் சீர் செய்வது, இந்த மாவட்டத்திலே அது எப்படிப்பட்ட தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது, இந்த காலகட்டத்திலே இந்த அரசாங்கம், இப்போது இருக்கின்ற ஜனாதிபதி எவ்வாறு உங்களுக்கு உதவிகள் செய்கிறார், எதிர்காலத்தில் நடைபெற இருக்கின்ற தேர்தல்கள் எவ்வாறெல்லாம் நடக்கப் போகிறது என்ற விஷயங்களை எல்லாம் பல அரசியல் தலைவர்களை சந்தித்து அவர் கலைக்கின்ற நேரத்தில் எங்களிடம் சம்பாதித்துக் கொண்டார். எனவே இது ஒரு நல்லிணக்க ரீதியான, ஒரு நட்பு ரீதியான ஒரு சந்திப்பாக அமைந்தது மாத்திரமல்லாமல், நானும் குறிப்பாக இந்த பகுதியிலே அபிவிருத்திகள் எந்த அளவுக்கு நல்ல முறையிலே நடைபெற வேண்டுமோ அதே போன்று நல்லிணக்கம் மிகவும் முக்கியமான அம்சம். அந்த அடிப்படையிலே நாங்கள் எங்களது பங்களிப்புகளை கொடுத்து வருகின்றோம். காணி, நிலம் போன்ற விஷயங்களிலே முஸ்லிம் மக்களுக்கு ஏற்படுகின்ற பல பிரச்சனைகள் சம்பந்தமாக கூர்லைப்பற்று மத்தி என்ற பிரதேச செயலகத்துக்கு சிபாரிசு பன்னம்பல கமிஷனால் சிபாரிசு செய்யப்பட்ட அந்த குறிப்பிட்ட கிராம சேவக அந்த நிலையங்கள், அந்த பகுதிகள் இன்னுமே 24 வருடம் தாண்டியும் இது கொடுக்கப்படவில்லை. அது ஒரு பாரியதொரு பிரச்சனையாக, முஸ்லிம்களுக்கு தேவைப்பட்ட நிலப்பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைவதால் அதை முன்னுரிமை பார்த்து உங்களை போன்ற நாடுகள் அரசாங்கங்களுக்கு நல்லிணக்கத்தை பற்றி அவர்களுக்கு ஆலோசனை செய்கின்ற நேரத்தில் இந்த விஷயங்களுக்கு கரிசனை எடுக்க வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் நாங்கள் இங்கே வலியுறுத்தி கூறினோம் என்பதை சொல்லிவிட வேண்டும்.